வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். கிட்டத்தட்ட 4 மாவட்டங்களை உலுக்கி போட்டிருக்கிறது பெஞ்சாம் புயல் மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட மழைப்பொழிவு, அதன் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. பல பேர் இறந்திருக்கிறார்கள். திருவண்ணாமலையில 7 பேர் நிலச்சரிவுல பாறைகள் விழுந்து இறந்திருக்கிறாங்க. தமிழகம் ஒவ்வொரு வருஷமும் இந்த டிசம்பர் மாதம், நவம்பருடைய இறுதி டிசம்பர், ஏதாவது ஒரு பகுதிகளில் இந்த மழையின் வெள்ள சேதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள், அதற்கு முன்பாக சென்னை, இப்படி ஒவ்வொரு வருஷமும் இந்த சூழல் நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த வருடம் 2024 டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி புயல் வருது, பெஞ்சாம் புயல் வருது அப்படின்னு சொல்லி தினசரி ஊடகங்கள்ல செய்திகள், புயல் வருது, மழை வருது, பயங்கரமா வரும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, அதே மாதிரி பாண்டிச்சேரி இந்த பகுதிகளில் மழையினுடைய பாதிப்பு, புயலினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி அரசும் சொல்லியிருந்தது, ஊடகங்களும் சொல்லியிருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த புயலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதை தாண்டி கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தருமபுரி இந்த மாவட்டங்கள்ல மிகப்பெரிய பாதிப்பையும் மிகப்பெரிய அழிவையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மக்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிறது. இந்த சூழல்ல பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் களத்துல போய் மக்களுக்கான நிவாரண பணிகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் சரி, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் களத்துல நின்று வெள்ள நிவாரண பணிகளை பார்க்கிறாங்க, நிவாரணங்களை கொடுக்குறாங்க. சோ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களும் வெள்ள நிவாரணம் கொடுத்தார். நேற்றைய தினம் பனையூர்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்தில் பனையூர்ல வச்சு இந்த டிபி சத்திரத்துல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் 300 குடும்பத்தை சேர்ந்தவர்களை அழைத்து அவர்களுக்கு வெள்ள நிவாரணங்களை கொடுத்தாங்க. சோ இது சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது, மிகப்பெரிய அளவுல விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. ஒரு எதிர்கட்சி, இப்ப திமுக, நாம் தமிழர் கட்சி, பாஜக இருந்து தமிழக வெற்றி கழகத்தையோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகளையோ விமர்சனம் செய்வதை நாம் ஒரு விமர்சனமாக கடந்து போயிருவோம். அதற்கு என்ன பதிலோ அதை நம்ம கொடுத்துருவோம். ஆனா இந்த விமர்சனத்தை நாங்க உள்வாங்கிக் கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் அப்படின்னா இது மக்களுடைய பக்கத்துல இருந்து பொதுமக்கள், நம்ம பொதுவா நம்மளை ஆதரிக்கக்கூடிய பொதுமக்களே இந்த மாதிரி சூழல்ல களத்துல நிக்கணும் இல்லையா? அப்பதானே தளபதி அவர்களுக்கு நாளைக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க, ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். இதுல அரசியல் செய்யணும்ல. எல்லா கட்சியும் உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்யணும்னா நிக்கிறாங்க கிடையாது. சும்மா நின்று ஒரு போட்டோ ஷூட்டை நடத்திட்டு ஏதோ ஒரு 10 பேருக்கு 15 பேருக்கு நிவாரண பொருட்களை கொடுத்துட்டு அந்த மாதிரியாவது பண்ணிருக்கலாமே அப்படின்னு கூடக்கும் நம்ம கிட்ட ஒரு சில பேர் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே பனையூர்ல இந்த நிவாரண பணி கொடுத்ததுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச ஒரு சில வட்டாரங்கள்ல கேட்டதனுடைய அடிப்படையில இந்த வீடியோல நான் சொல்ல இருக்கிறேன். அன்பு சகோதரர்களே, இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உண்மையிலேயே இந்த விமர்சனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தளபதி அவர்கள் களத்துல போய் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட இடத்துல போய் மக்களை பார்த்து மக்களுக்கு அந்த நிவாரண பொருட்களை வழங்கி இருந்தா இன்னும் இது நிச்சயமாக பேசப்பட்டிருக்கும். மக்கள் மத்தியில தளபதி விஜய் அவர்களை பற்றிய எண்ணங்கள் இன்னும் மேலோங்கி இருக்கும். தேர்தல் காலத்துல நிச்சயமாக அது நமக்கு கை கொடுத்திருக்கும். வாக்கு அரசியலுக்கு நிச்சயமாக அது தமிழக வெற்றி கழகத்திற்கு கை கொடுத்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா உண்மையிலேயே இந்த எதிர்கட்சிகள்லாம், திமுக, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் சொல்றது மாதிரி தளபதி அவர்கள் பண்ணையார் மாதிரி அப்படியே இருப்பாரு, அவரை எல்லாரும் தேடி போகணும், மக்களை சந்திப்பதற்கு, களத்துல நிற்பதற்கு தளபதி அவர்கள் தயாராக இல்ல, தயங்குறாரு, அவர் ஒரு பண்ணையார் தனம் காமிச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு விமர்சனம் செய்யறாங்களே, இது உண்மையான்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. அப்படி செய்யக்கூடிய நபராக இருந்தா அவர் அரசியல் கட்சி துவங்குவதற்கு முன்பாகவே பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல போய் களத்துல சந்திச்சிருக்கிறார். மீனவர்களுடைய பிரச்சனையாகட்டும் நேர்ல போயிருந்தாரு. தங்கை அனிதாவுடைய மரணத்தின் போதும் அவர் நேர்ல களத்துல போயிருந்தாரு. அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும் போதும் நேர்ல களத்துல போயிருந்தாங்க. அதே மாதிரி தூத்துக்குடி ஸ்னோலின் அவர்கள் துப்பாக்கியால சுட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கும் அவர்களை நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொன்னார். அப்ப அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே பாதிக்கப்படக்கூடிய மக்களை நேரில் சந்திப்பதற்கு துணிவும் அதற்கான மனநிலையும் மனமும் இருந்திருக்கக்கூடிய தளபதி அவர்கள் இந்த நேரத்தில் சந்திச்சிருப்பாரான்னு கேட்டா நிச்சயமாக சந்தித்திருப்பார். அங்கதான் யோசிக்கணும். ஆனா சந்திக்க முடியாத சூழல் இருந்த காரணத்தினால்தான் சந்திக்கல. அதையும் தளபதி அவர்கள் வந்த 250 குடும்பத்தை சேர்ந்தவர்களிடமும் வெளிப்படையாக சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இது நாம சொல்லல,
அந்த நிகழ்ச்சியில அந்த நிவாரணம் வாங்குவதற்கு வந்த பொதுமக்கள் வெளியே வந்து சொன்னது, எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாரு, உங்களை எல்லாம் உங்க ஏரியால வந்து நான் பார்த்திருக்கணும், ஆனா அதற்கான சூழல் இல்லை. அப்ப தெரியாம செய்யல, தெரிஞ்சு அதை பண்ணிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு பின்னாடி ஒரு வேல்யூவான காரணம் இருக்கும் அப்படிங்கிறத பொதுமக்கள் புரிந்து கொள்ளணும். திமுகவோ, நாம் தமிழர் கட்சியோ, பாஜகவோ, மற்ற கட்சிகளோ அல்லது தமிழக வெற்றி கழகத்தையோ, விஜய் அவர்களுடைய அரசியலை பிடிக்காதவர்கள் விமர்சனம் செய்வார்கள். அவர்களுக்கு என்னத்தான் நம்ம விளக்கம் கொடுத்தாலும் அவங்களுக்கு புரிய போறதில்ல. ஆனா அதே நேரத்தில் பொதுமக்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கான விளக்கம். நிச்சயமாக களத்துல போய் நின்றுக்கணும், நிக்கிறதுனால தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னும் பலம் தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. ஆனால் சூழல், நாம எங்க போறோம், ஒரு கல்யாண வீட்டுக்கோ அல்லது ஒரு பொதுவான நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துக்கோ அல்லது முன்கூட்டியே முடிவு செய்யப்பட்ட ஒரு இடத்துக்கோ போகல. திடுதிப்புன்னு ஒரு இடத்துல வெள்ள நிவாரணத்துக்காக நம்ம தளபதி அவர்கள் போகும்போது, தளபதி அவர்கள் ஒரு சினிமா நடிகராகவும் இருக்கிறாரு, ஒரு ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ், எல்லாருமே அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆவல் இருக்கு. அவருடைய வெள்ள நிவாரணம் வாங்கணும் அப்படிங்கிறத தாண்டி அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலும் ஆர்வமும் இருக்கும். இதன் காரணமாக ஒரு கூட்ட நெரிசல், அதன் காரணமாக தடியடி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்பாக அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. கூட்டத்தில் அதிக ஓரளவுக்கு மேல கூட்டங்கள் வரும்போது தடுக்க முடியாது, காவல்துறை என்ன செய்யும், தடியடி நடக்கும். அப்ப தளபதி அவர்கள் மேல பொதுமக்கள் வைத்திருக்கக்கூடிய, அந்த மக்கள் வைத்திருக்கக்கூடிய அளவு கடந்த அன்பின் காரணமாக அவர்கள் வரும்போது அங்க வந்து இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த நிவாரணம் கொடுக்க போகக்கூடிய இடத்துல அந்த நிவாரண பொருட்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கு போய் சேர முடியாத சூழல். அந்த நிவாரண பொருட்களை தூக்கி விழுப்புரத்துல திமுக நடத்தின நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க, அந்த நிவாரண பொருட்களுக்காக சண்டை போட்டது. சோ இந்த மாதிரிப்பட்ட சூழல்கள்லாம் இருக்கும்போது இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இது ஒரு வழி. இந்த இடத்துல தளபதி அவர்கள் எல்லாருக்கும் டோக்கனை கொடுத்து நீங்க எல்லாம் பனையூருக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லல. திமுக எப்படி கொடுக்குது, திருவண்ணாமலையிலேயே ஒரு மண்டபத்தை எடுத்து மக்களை வர வச்சு அங்க வச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தளபதி அவர்கள் பனையூர்ல இருந்து அந்த இடம் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் உள்ளதான் இருக்கும் சொல்றாங்க. அங்க போய் அங்க ஒரு மண்டபத்தை எடுத்து அவங்கள வர வச்சு அங்க கொடுக்கலாம். ஆனா போதுமான பாதுகாப்பு அங்க இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அது வரக்கூடியவங்களுக்கும் பிரச்சனை, அந்த பொதுமக்களுக்கும் பிரச்சனை. அதனால அந்த மக்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அவங்களே வாகனத்துல அழைத்து வந்து, அப்போ இந்த நிகழ்வுல வந்து இத்தனை 30 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வந்து தளபதி அவர்களை சந்தித்து நிவாரணம் வாங்கிட்டு போனா அந்த மக்களுக்கு பிரச்சனை இல்லை. இது வெளியே இருக்கக்கூடியவர்கள் தான் இதை விமர்சனம் செய்யறாங்க. தப்பான விமர்சனமாக நம்ம எடுத்துக்கொள்ளல, நிச்சயமாக வேல்யூவான விமர்சனம் தான், ஆக்கப்பூர்வமான விமர்சனம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த நேரத்தில் அதிகமா ஏற்கனவே அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய பிரஷரான சூழல்ல இருக்குது. காவல்துறை மற்ற அரசு அதிகாரங்களும் அரசு நிர்வாகங்களும் ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் போது தளபதி அவர்களும் மக்களை போய் சந்திக்கிறங்கிற பேர்ல உருவாக்கி அதன் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் காரணமாக ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த கெட்ட பேரும் தளபதி அவர்களுக்கு தான் வரும். இப்ப இப்படி பேசக்கூடியவங்க அப்ப மாத்தி பேசுவாங்க. அந்த ஒரு காரணத்திற்காக தான் தளபதி அவர்கள் அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணாங்க. ஆனா நிச்சயமாக வரக்கூடிய காலங்கள்ல மக்களை வந்து நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி இருப்பார்கள். அப்படி இருந்தா மட்டும்தான் மக்கள் மத்தியில எந்தெண்டைக்கும் நம்ம நிக்க முடியும், அவர்களுடைய மனசுல இருக்க முடியும். ஏன் அப்படின்னா தமிழகத்தினுடைய மக்கள் அரசியலை தெளிவாக புரிந்திருக்கக்கூடிய மக்கள். யாரு மக்களுக்காக வந்து நிப்பா, யார் களத்துல நிப்பா அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நேற்றைக்கு விழுப்புரத்துல அமைச்சர் பொன்முடி போகும்போது அவர் மேல சேத்தவாரி இறஞ்சிருக்காங்க அந்த மக்கள். ஏன் சேத்தவாரி ஏன் இறஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இவர் சாதாரணமாவே பேசும்போது திமிரு பிடிச்சு பேசுவார். பொதுமக்கள் அவருடைய குற்றச்சாட்ட கோரிக்கைகளை வைக்கும் போது அவரை யோ இரியா அப்படின்னு சொல்லி அவரை திட்டக்கூடிய வேலையை நம்ம பார்த்துருக்கிறோம். எல்லாரையும் பொதுமக்களை வந்து அவாய்ட் கேவலப்படுத்துறது மாதிரி, ஓசி உங்களுக்கு ஓசியில கொடுக்குறாங்க, ஓசியில ஏதோ இவங்க அப்போ விட்டு காசு எடுத்து நம்ம மக்களுக்கு கொடுக்கறது மாதிரி ஓசி ஆணவத்தினுடைய மொத்த உருவமாக பேசக்கூடிய நபர் பொன்முடி. அதனால அந்த மக்கள் சேத்தவாரி இறஞ்சிருக்காங்க. இதை நம்ம சரின்னு சொல்லல, நிச்சயமாக இது வந்து தவறான விஷயம் தான். இருந்தாலும் அந்த அளவிற்கு மக்களை கோபப்படுத்தி இருக்கு. அடுத்து இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, ஓட்டு மட்டும் கேட்டு மக்களை பார்க்க வருவாங்களா, தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்டு மக்களை பார்த்து வருவாரா, இல்ல அப்பவும் பனையூர்லயே இருந்துகிட்டு மக்கள் எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து அங்க வந்து ஓட்டு கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சிடுங்க, முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியோ 2 நாளைக்கு முன்னாடியோ முன்கூட்டியே திட்டமிட்டு காவல்துறை இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தகவலை சொல்லி அவர்களுடைய ஒத்துழைப்போடு ஒரு களத்துல போய் மக்களை சந்திக்கிறது வேற விஷயம். ஆனா அதே நேரத்துல இது எதுவுமே இல்லாம திடுதுப்புன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பெர்மிஷனை மட்டும் சொல்லிட்டு போய் களத்துல போய் நிற்கும் போது
அதன் காரணமாக மிகப்பெரிய அளவுல காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வரும். பொதுமக்களுக்கு என ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறான், ஏற்கனவே பொருட்களை இழந்து நிவாரணத்துக்காக இயங்கிக்கிட்டு மக்கள் களத்தில் நிற்கும் போது அங்க வந்து வேற மாதிரியான ஒரு சூழல் உருவாகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தினுடைய அடிப்படையில, மக்கள் மேல இருக்கக்கூடிய அக்கறையினுடைய அடிப்படையில் தான் இதை அவாய்ட் பண்ணியிருக்காதே தவிர மக்களை பார்க்க கூடாது, இது நான் இவ்வளவுதான், இது என்னுடைய பண்ணையார்த்தனம், உனக்கு வேணும்னா இங்க வா அப்படின்லாம் சொல்லி சில பேர் பேசுறாங்க. அந்த மாதிரியான மனநிலையெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்டவராக இருந்தனா ஏன் கொடுக்கணும்? ஏன் அவருடைய அலுவலகத்துக்கு கொடுக்கணும்? இது என்னுடைய வகைப்பா, நீக்கி கொண்டு போய் நேர போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் அவருடைய தொண்டர்கள் கொடுக்கிற மாதிரி அந்த இடத்துலயும் அவருடைய தொண்டர்கள் கொடுத்துட்டு போயிடுவாங்களே. அப்போ அவர்களுடைய துன்பத்திலையும் நம்ம பங்கெடுக்கணும், நாமளும் நின்று கொடுக்கணும். ஆனா சூழல் இப்படி இருக்கிறதுனால அதை வந்து நம்ம ஓரளவுக்கு எந்த மாதிரி அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் 1க்கு 2 முறை திட்டமிட்டு தான் இதை செஞ்சிருக்கிறாங்க. நேரடியாக போறதுதான் பிளானு. ஆனா நேரடியாக போனா இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அதன் காரணமாக தான் மாத்தி செஞ்சிருக்காங்க. இன்னும் நேரடியாக போனா இன்னும் தளபதியினுடைய செயல் பேசு பொருளாக இருக்கும், மக்கள் மத்தியில் இன்னும் ஆதரவு வந்திருக்கும், இன்னும் அதிகமாக மக்களால் வந்து நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக இன்னும் அதிகமான எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வரையிலும் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கும். ஆனா இந்த விஷயத்தை வச்சு அரசியல் செய்வதில் வெள்ள நிவாரணம் கொடுத்துட்டோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அரிசி கொடுத்துட்டோம் எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படிங்கிற மனநிலையில தமிழக வெற்றி கழகம் கிடையாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு சீமான் அண்ணன் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவா கருத்து சொல்லியிருக்காங்க. ஆனா நேற்றுக்கு சம்பவம் நடந்த உடனே நாம் தமிழர் கட்சியினுடைய தொம்பிகள் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய சங்கிகள் தான் முதல்ல இதை வந்து பெரிய விமர்சனமா செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணாமலை டீமும் அவனுங்க விமர்சனம் செய்யறாங்க. இவங்களாவது நாம் தமிழர் கட்சியாவது விமர்சனம் செய்யறதுல ஓரளவுக்கு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். இவனுங்க எப்படிப்பட்டவனுங்க தெரியுமா? அண்ணாமலை டீமு மற்ற பொதுவான என்ஜிஓக்கள் அனுப்பக்கூடிய நிவாரண பொருட்கள்ல RSS ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர் ஒட்டி அரசியல்வாதிகள் தான் இவனுங்க. அவனுங்களும் இன்னைக்கு விமர்சிக்கானுங்க. அதுக்கப்புறம் திமுக எல்லாம் இதுல விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையுமே கிடையாது. ஏன்னா அந்த மக்களை அந்த அளவுக்கு துன்பப்படுத்தியது, அந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுவதற்கு காரணமே திமுக தான். ஒழுங்கான முறையில வானிலை அறிக்கையை சொல்ல புயல் வந்து நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. இது இயற்கை பேரழிவு அப்படிங்கிறது நம்ம யாருமே எதிர்பார்த்து நடக்கிறது கிடையாது. ஆனா ஓரளவுக்கு புயல் வருதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணவங்க எந்த இடத்துக்கு வருது அப்படிங்கிறத இன்னும் சற்று முயற்சி செய்து அதை பண்ணியிருக்கணும். சரி, அதை பண்ணல, மழையினுடைய பாதிப்பு அதிகமாயிடுச்சு. அந்த ஏரியை திறந்து விடும் போதாவது முறைப்படி மக்களுக்கு எச்சரிக்கையை கொடுத்துருக்கணும். பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் என்ன சொல்றாங்கன்னா 4 மணிக்கே நாங்கள் எச்சரிக்கையை கொடுத்தோம். நீங்க 4 மணிக்கு எச்சரிக்கையை கொடுத்துட்டு 7 மணிக்கு வந்து வெள்ளத்தை வந்து திறந்து விட்டா எங்க போவாங்க மக்கள்? அதுல முதல்ல வந்து 30,000 கண்ணாடி தண்ணீர் தான் திறந்து விடப்படும் சொல்லி எச்சரிக்கை கொடுத்திருக்கீங்க. அடுத்து பார்த்தா ராத்திரி 12:30 மணிக்கு 1 லட்சம் கண்ணாடி, அதுக்கு பிறகு நைட்டு 1:30 மணிக்கு 1,68,000 கண்ணாடி, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு 1,80,000 கண்ணாடி தண்ணீரை வந்து திறந்து விட்டுருக்கீங்க. இதுக்கெல்லாம் நீங்க எச்சரிக்கை கொடுத்துருந்தீங்கன்னா ராத்திரி தூங்கக்கூடியவன் இந்த எச்சரிக்கையை பார்த்துட்டு இருப்பானா? இந்த எச்சரிக்கை எந்த அடிப்படை எப்படி கொடுத்தீங்க? நீங்க எந்த அடிப்படையில் நீங்க கொடுத்தீங்க? அதிகபட்சமாக அந்த ஆத்து பக்கத்துல இருக்கக்கூடிய கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த எச்சரிக்கையை நீங்க கொடுத்துருப்பீங்க. ஆனா இங்க கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டார்களான்னு கேட்டா இல்ல, அனைத்து இடங்கள்லயுமே வந்து மிகப்பெரிய அளவுல வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தென்பண்ணையாறு அதனுடைய பக்கத்தில் இருந்த தேசிய நெடுஞ்சாலை வரையிலும் மிகப்பெரிய அளவுல பாதிப்படைந்திருக்கிறது. எல்லா இடத்துல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 4 மாவட்டத்தினுடைய மக்கள் மிகப்பெரிய அளவுல பாதிப்படைந்திருக்கிறார்கள். நீங்க சென்னையில மட்டுமே முதல்வரும் துணை முதல்வர் இதுல சொல்றாங்க பார்த்தீர்களா, இவர்கள் தான் அரசியல்வாதி. முதல்வர் களத்துல நிற்கிறார், துணை முதல்வர் களத்துல நிற்கிறார். முதல்வர் களத்துல நிற்கிறார், துணை முதல்வர் களத்துல நிற்கிறாரே, மக்கள் பிரதிநிதி இவங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் பனையூர்ல மக்களை அழைத்து அவர்களுக்கு நிவாரணம் கொடுத்தாரு. கட்சிக்காரன் சும்மா வீட்டுல கால் மேல காலை போட்டுட்டு சும்மா இருக்குல்ல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை நேரடியாக சந்தித்து அந்த மழை ஆரம்பித்த அந்த நாள்ல இருந்தே தன்னுடைய பாதுகாப்பை கருதாமல், தன்னுடைய உயிரை பத்தி கவலைப்படாம மக்களை நேரடியாக களத்துல சந்திச்சு அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் கொண்டு சேர்க்கிறாங்க. நான் கேட்கிறேன், முதல்வர் வந்தாரு, துணை முதல்வர் வந்தாரு, அமைச்சர்கள்லாம் வந்தாங்க, ஓகே. ஆனா திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குமே, திமுக அப்படிங்கிற கட்சி இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? அந்த கட்சியினுடைய வட்ட தலைவர், வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இவங்கெல்லாம் ஏதாவது மக்களுக்கு செஞ்சாங்களா? ஒன்றும் கிடையாது. ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும்
தளபதியினுடைய சார்பில் தளபதியினுடைய கரங்களாகவே தங்களுடைய கரங்கள் மூலமாக மக்களுக்கு உதவிய செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, களத்துல நிக்கிறாங்க. ஆனா விமர்சனம் செய்யக்கூடிய திமுக பாஜக மாதிரி யாருமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு நாள் வந்தாங்க, போட்டோ ஷூட் நடத்துனாங்க, அதோட போனாங்க. ஜஸ்ட் வந்தாங்க, களத்துல நின்னாங்க, போட்டோ ஷூட் நடத்துனாங்க, போனாங்க. ஆனா மக்களுக்கு தேவையான நிவாரணங்கள் சென்றடைஞ்சுதான் கேட்டா இல்ல. அடையாததன் காரணமாக தான் மக்கள் போராடுறான். உங்களை எதிர்த்து போராடுறான். மக்கள் உங்க மேல சேட்டவாரி இறக்கிறான். அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.